திருப்பாவை பாசுரம் 19. குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பாவாய் திறவாய் மைத்தடங்கண்ணினாய் நீயுன் மணாளனை எத்தனை போதும் துயிலெல்ல ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கில்லாயால் தத்துவம் அன்று தகவேலோரெம்பாவாய். வரி வரி விளக்கம். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் நிலை விளக்குகள் ஒளி வீச யானை தந்தத்தால் ஆன கால்களை கொண்ட கட்டிலின் மேல் மெத்தென்ற பஞ்சு சயனத்தின் மேலேறி மிருதுவான பஞ்சு மெத்தையிலின் மேலே ஏறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் கொத்தாக பூக்களை சூடிய நப்பின்னையின் மார்பின் மீது வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய் தலை வைத்து படுத்திருக்கும் மலர் மாலைகளை அணிந்த மார்புடைய கண்ணனே எழுந்திராய் வாய் திறப்பாய். மைத்தடம் கண்ணினாய் நீ உன் மணாளனை, மை தீட்டப்பட்ட பெரிய கண்களை உடையவளே, நீ உன் கணவனை கண்ணனை எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய்கான், ஒருபோதும் துயிலிலிருந்து எழுப்பவே மாட்டாயா? எத்தனை ஏலும் பிரிவாற்ற கில்லாயால், ஒரு நொடி பொழுதும் பிரியத்தை தாங்கிக் கொள்ள முடியாது. தத்துவம் அன்று தகவேலோர் எம்பாவாய். இது உலகியல் தத்துவம் அல்ல, இதுதான் உண்மையான அன்பு. அதனால் எழுந்திராய் எங்கள் தோழியே. இந்த பாசுரத்தின் விளக்கம். ஆண்டாள் கண்ணனின் பிரியத்தினால் வாடும் நப்பின்னையை எழுப்ப அவள் உறங்கும் அழகைக் கண்டு அவளை எழுப்புவது மட்டுமல்லாமல் கண்ணனையும் எழுப்ப கோருகிறாள். பிரிவு தாங்காத நப்பின்னை தன் அன்பினால் கண்ணனை பிரிய விடாமல் செய்கிறாள். இது உண்மையான அன்பின் வெளிப்பாடு. கடமை அல்ல என்று கூறி அனைவரையும் எழுப்புவதன் மூலம் இறைவனை அடைய வழிகாட்டுவதே இப்பாசுரத்தின் நோக்கம். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மற்றும் கமெண்ட். ஸ்ரீயம் சம்ருத்திம்.